ஆரஞ்சு என்பது சிட்ரஸ் பழமாகும். இது வடகிழக்கு இந்தியா அல்லது சீனாவில் தோன்றியதாக நம்பப்படுகிறது. இது இப்போது மத்திய தரைக்கடல், அமெரிக்கா மற்றும் தென்கிழக்கு ஆசியா உட்பட உலகின் பல பகுதிகளில் வளர்க்கப்படுகிறது. ஆரஞ்சு என்பது ஒரு வட்டமான அல்லது ஓவல் வடிவ பழமாகும். இது பொதுவாக 2 முதல் 4 அங்குல விட்டம் வரை இருக்கும். இது கடினமான ஆரஞ்சு தோலை கொண்டுள்ளது. இது பொதுவாக உரிக்கப்படும் ஜூசி, இனிப்பு, புளிப்பு சதை உள்ளே இருக்கும். ஆரஞ்சுகள் தொப்புள் ஆரஞ்சுகள், வலென்சியா ஆரஞ்சுகள் மற்றும் இரத்த ஆரஞ்சுகள் உட்பட பல்வேறு வகைகளில் வருகின்றன. ஒவ்வொன்றும் சுவை, அமைப்பு மற்றும் நிறம் ஆகியவற்றின் அடிப்படையில் அவற்றின் தனித்துவமான பண்புகளை கொண்டுள்ளன. ஆரஞ்சு வைட்டமின் சியின் நல்ல மூலமாகும். இது நோயெதிர்ப்பு மண்டலத்தை ஆதரிக்கும் ஒரு ஊட்டச்சத்து மற்றும் கொலாஜன் உற்பத்தியை ஊக்குவிக்கிறது. இது தோல், எலும்புகள் மற்றும் பிற திசுக்களின் ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது. ஃபோலேட், தியாமின் மற்றும் பொட்டாசியம் போன்ற பிற வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களும் அவற்றில் உள்ளன. ஆரஞ்சு பழச்சாறுகள், ஜாம்கள், மர்மலேடுகள் மற்றும் பிற பொருட்களை தயாரிக்கவும் புதியதாக சாப்பிடுவதுடன் ஆரஞ்சு பயன்படுத்தப்படுகிறது. ஆரஞ்சு தோல் பல்வேறு நோய்களுக்கு இயற்கை மருந்தாகவும் பயன்படுத்தப்படுகிறது மற்றும் பல்வேறு சமையல் குறிப்புகளில் சுவையூட்டும் பொருளாகவும் பயன்படுத்தப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக ஆரஞ்சு ஆரோக்கியத்திற்கு பல்வேறு நன்மைகளை கொண்டுள்ளது மற்றும் நீண்ட காலமாக வைட்டமின் சியின் நன்கு அறியப்பட்ட ஆதாரமாக உள்ளது. இது ஒரு சுவையான மற்றும் ஆரோக்கியமான பழம். இது உலகெங்கிலும் உள்ள பலரால் விரும்பப்படுகிறது. வீட்டில் ஆரஞ்சு சாறு தயாரிப்பது ஒரு எளிய செயல்முறையாகும். இதற்கு சில பொருட்கள் மட்டுமே தேவை. தொடக்க புள்ளியாக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அடிப்படை செய்முறை இங்கே. தேவையான பொருட்கள்: 4 முதல் 6 வரை ஆரஞ்சு, அளவை பொறுத்து சர்க்கரை அல்லது தேன். வழிமுறைகள்: ஆரஞ்சுகளை நன்கு கழுவி, தண்டு அல்லது இலைகளை துண்டிக்கவும். ஆரஞ்சு பழத்தை பாதியாக வெட்டி, சாற்றை ஒரு பாத்திரத்தில் அல்லது கிளாஸில் பிழியவும். பிலண்டர் அல்லது மின்சார சிட்ரஸ் ஜூஸரை பயன்படுத்துங்கள். நீங்கள் ஆரஞ்சு சாற்றை ருசித்துப் பாருங்கள். அதிக இனிப்பு தேவைப்பட்டால் நீங்கள் சுவைக்கு சர்க்கரை அல்லது தேன் சேர்க்கலாம். சர்க்கரை அல்லது தேன் முழுமையாக கரைக்கும் வரை சாற்றை கிளறவும். ஆரஞ்சு சாற்றை குளிர வைத்து பரிமாறவும். குறிப்பு: நீங்கள் பயன்படுத்தும் ஆரஞ்சு மற்றும் உங்கள் தனிப்பட்ட சுவையை பொறுத்து நீங்கள் சர்க்கரை அல்லது தேனின் அளவை சரிசெய்யலாம். சில ஆரஞ்சு பழங்கள் மற்றவற்றை விட இனிமையாக இருக்கும். எனவே நீங்கள் எந்த இனிப்புகளையும் சேர்க்க வேண்டியதில்லை. மேலும் நீங்கள் ஒரு மென்மையான சாறு பெற எந்த விதைகள் அல்லது கூழ் நீக்க ஒரு நன்றாக வடிகட்டி அல்லது சீஸ் கிளாத் பயன்படுத்தலாம். உங்கள் வீட்டில் தயாரிக்கப்பட்ட ஆரஞ்சு சாற்றை சுவைத்து மகிழுங்கள். இது போன்ற பல வீடியோக்களை பார்வையிட எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.